ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அப்போ வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை மது சொன்ன மாதிரிக்கு அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி தந்துருவாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீ எதுக்காக கவலைப்படுற, அவள் தான் நம்மளுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி நம்மளோட பார்ட்னராக சேர்ந்துக்கிடுதுன்னு சொல்லியிருக்காளா, அதனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. அப்போ விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, நீங்கள் இப்படிலாம் அவரை பண்ண போகிறீங்களா, நான் இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்க விட்டுருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோன்னா விஜய் இந்த கார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது, நீ வேலை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேலாம், இப்போ உனக்கு ஒரு வேலை தரப்போற அப்படிங்கும்போது சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ விஜய் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கிட்டதுமே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே மதுவை தான் காட்டுறாங்க. மது அவங்க அப்பா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா நான் சொல்கிறது கேளுங்க, இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க பாருமா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் பிஸ்னஸ்க்காக ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ நான் தாரேன், ஆனால் அதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம ரூபா கொடுக்கணுமா என்ன? அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டேன், அவங்களுடைய நிலைமையே சரியில்லையா, அதனால எதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட போய் பார்ட்னராக சேரணும், ஏன் நம்மக்கிட்ட வசதி இல்லையா என்ன அப்படின்னு சொல்லும் போது உடனே மது சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க நான் படிப்பு முடிச்சதுமே எனக்கு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறேன்னு, அதை தான்ப்பா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் இந்த பிஸ்னஸில் பார்ட்னராக சேரணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், அதனால நான் சொல்கிறது கேளுங்க, நம்ம பணத்தை கொடுக்கலாம், அவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி நல்லாவே தெரியும், அதனால இதில் கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மது கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உங்களுக்கு தான் ராமச்சந்திரன் சாரை பற்றி தெரியும்ல அப்படிங்கும்போது, அவரை பற்றி எனக்கு தெரியுமா, ஆனால் இப்போ அவங்க நிலைமை சரியில்லாமல் இருக்குதுல்ல, அதனால தான் நான் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அவங்க இப்போ பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட இந்த பணம் இருக்குது, நம்ம பணத்தை கொடுக்கலாம், அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவாங்க, இதனால நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிதாம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேலாம், நான் அதில் கையெழுத்து போடுறாமா அப்படின்னு சொல்லும் போது, கரெக்டாக பார்த்தோம்னா குடுகுடுப்புக்காரர் அவங்க வீட்டு வாசலில் நின்று இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. குடுகுடுப்புக்காரராக வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, விஜய் அனுப்பின இந்த கார் டிரைவர் தான். அப்போது உங்களுக்கு இப்போ கெட்ட சகுனம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது, நீங்கள் என்ன காரியத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு கெட்டதான் நடக்கும் அப்படின்னு குடுகுடுப்புக்காரர் வேஷத்தில் சொல்லிட்டு இருக்கவும், இது கெட்டதுமே மதுவோட அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருமா பாத்தியா, நான் கையெழுத்து போடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபைலை தூக்கி வீசிட்டு போகவும், இதை பார்த்ததுமே மது அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ கொஞ்சம் நேரம் மட்டும் தள்ளி வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அப்பா கையெழுத்து போட்டிருப்பாங்க, ஆனால் கரெக்டாக இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்காரன் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மது. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் சாப்பிட்டுட்டு இருக்கவும், அப்போ கரெக்டாக மது ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கவும், இது கெட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாரு நம்மளை சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க, இப்படி போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும், அப்போ அங்கே கார்த்தி வராங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரிக்கு மதுவோட அப்பா கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கவும், அப்போ வீரா அங்கே வராங்க. என்னாச்சு மாறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கெட்டதுமே விஜய் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாம் நம்மளுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா மது அவங்க அப்பா கிட்ட அடுத்த நாளும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, நீங்க அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, இந்த பிசினஸ் மட்டும் நம்ம பார்ட்னரா சேர்ந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல விதமாவே போகும்பா, தயவு செய்து எனக்காக இந்த ஒரு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே அவரும் மனசு மாறுதாரு. சரிதாம்மா நீ இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கனால நான் உனக்காக நான் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தரமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மது சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சரிம்மா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லவும், உடனே மதுவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது, அப்போ திடீர்னு ஒரு கார் வரவும் உடனே பார்த்தோம்னா அவங்க மதுவோட அப்பா பிரேக்கை போட்டுருந்தாங்க. அப்படி போடும்போது அவங்க தலையில் இடிச்சுக்கிடவும், பாத்தியாம்மா இந்த விஷயத்த பேசினதுலேருந்தே ஒரே அபசகுணமாக நடந்துட்டு இருக்குது, எனக்கு நம்ம சரிப்பட்டு வரலம்மா, நான் இன்னும் இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தர மாட்டேன் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே மது அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்பா கிட்ட நம்ம எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சிருந்தோம், ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மது ரொம்பவே சோகத்தோடு ஆயிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாறன் கிட்ட மது இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ கார்த்தியும் மதுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மது என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு அடுத்தடுத்து தப்பான ஒரு அபசகுணமாக நடந்துகிட்டு இருக்கனால அப்பா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அவங்க அப்பா இதுலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாரு, அந்த நம்பிக்கையை வச்சு நம்ம அவர்கிட்ட இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம கையெழுத்து வாங்கிடலாம் அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற வீரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ வீரா மாறன்கிட்டையும் கார்த்திகிட்டையும் ஒரு ஐடியா போட்டு கொடுக்குறாங்க. இது கெட்டதுமே அப்போ மாறன் சொல்கிறாங்க, இந்த ஐடியாஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா மாறனும் கார்த்தியும் மதுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மதுவுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி நாளைக்கு உங்கள் அப்பாவை கோயிலுக்கு நீ அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும், உடனே என்ன அழைச்சிடு அப்படின்னு சொல்லி மது கேட்டுட்டு இருக்கும்
போதே அப்போ வந்து தன்னுடைய திட்டத்தை வந்து மாறனும் கார்த்தி வந்து சொல்லவே இது கேட்டதுமே மது சொல்கிறாங்க, இந்த திட்டம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக வந்து நான் அப்பாவை நாளைக்கு நான் அழைச்சிட்டு வந்துருந்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய்க்கு வந்து அந்த கார் டிரைவர் ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் சொன்ன மாதிரிக்கே நீ செஞ்சுட்டேன், அதனால நினச்ச மாதிரிக்கே நான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், அடுத்தடுத்து நான் வந்து அவருக்கு அபசோகனங்களை வந்து நான் காட்டினதுனால கண்டிப்பாக அந்த அக்ரிமெண்ட்டில் அவர் கையெழுத்து போட மாட்டார், அதனால அவங்களுக்கு பணமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஃபோனை வைக்கவும், என்கிட்டே நீங்கள் மோதிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எதிராக பெரிய கடையை வந்து ஆரம்பிக்க போகிறீங்களா, அதை நான் விட்டுருவேன்னா என்ன, கண்டிப்பாக வந்து இதில் தோற்று போய் நடுத்தருவுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க, அதுக்காக தானே இந்த வீட்டில் நான் இருந்துட்டு இருக்கிறேன், இன்னும் பாரு இந்த விஜயோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ அவங்க அம்மா வந்து என்னடி ஆச்சு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மாவும் ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன், கார்த்தி, வீரா இவங்கள தான் காட்டுறாங்க. இவங்க முன்னாடியே வந்து விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, அம்மா நம்மளை எதிராக வந்து யார் இருந்தாலும் சரி தான், அவங்களெல்லாம் நான் வந்து தொலைச்சி கட்டிடுவோம்மா, அவங்க என்ன நினச்சாலும் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்த மாதிரிக்கே வந்து பேசிகிட்டு இருக்கவும், அப்போ வந்து வீரா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, அவள் எல்லாம் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறா, நம்மளுக்கு வந்து இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் நல்லாவே எனக்கு புரியுதுடா, பாரு நாளைக்கு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் பார்த்தோம்னா வந்து மாறன், கார்த்தி, ராகவ் இவங்க 3 பேரும் வந்து கோயிலுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ வந்து கோயிலுக்கு போகும்போது ரொம்பவே பக்தியாக அவங்க இருக்கிற மாதிரி அவங்க காட்டிக்கிட்டுதாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா மது வந்து தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா அப்படிங்கும்போது, என்னம்மா திடீர்னு இன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிடுற அப்படிங்கும்போது, என்னப்பா கோயிலுக்கு தானே கூப்பிடுறேன் வரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சரிதாம்மா நான் வார அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மது தன்னுடைய அப்பா வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து அவங்க ஐயர்கிட்ட மாறன் வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சுருக்கவும், ஐயரும் பார்த்தோம்னா அவங்க வந்து மதுவும் அவங்க அப்பாவும் வரவும், அப்போ வந்து மதுவோட அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்போ நல்ல காலம் பிறக்க போகுது, நீங்கள் எதை தொட்டாலும் தோலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் சொல்லவும், இதை கேட்டதுமே மதுவோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து எல்லாமே நல்ல சகுனமாக நடக்கிற மாதிரிக்கே வந்து மதுவோட அப்பாவுக்கு மாறனும் அவங்க கார்த்தி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வீரா போட்ட திட்டமாக இருக்குது. அப்போ மது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா நம்மளுக்கு எல்லாமே நல்ல சகுனமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மதுவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க 3 பேரும் வரவும், அப்பா நான் வந்து சொன்னோம்ல இவங்க கூட தான் நம்ம பார்ட்னராக சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே பார்த்தோம்னா அவங்க மதுவோட அப்பாவுக்கு இவங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சுது. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, சரிதாம்மா நீ ஆசைப்பட்டபடியே அந்த அக்ரிமெண்ட்டில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேமா அப்படிங்கவும், இது கேட்டதுமே மாறன், கார்த்தி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுவோட அப்பாவும் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அவங்க மாறனோட பார்ட்னராக சேர்ந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத விஜய் வந்து அடுத்துதான் அதிர்ச்சி அடைவாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன், கார்த்தி, ராகவ் இவங்க 3 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க வீரா கிட்ட அது கொடுக்குறாங்க. அப்போ சத்தம் போட்டு சொல்கிறாங்க, பாத்தியா வீரா நம்மளுக்கு நினைச்ச மாதிரிக்கு பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லவும், இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் வந்து நினைக்கிறாங்க, என்னது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு உங்களுக்கு பணம் கிடைக்க போதா, இதெல்லாம் கிடைக்கூடாம நம்ம எவ்வளோ இது தடுத்தோம், இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சியோட இருக்கவும், அடுத்து வீரா வந்து சொல்றாங்க, யாரெல்லாமோ என்னென்னமோ வந்து சகன தடையெல்லாம் பண்ணினாங்க, ஆனா அதெல்லாம் மிஞ்சி அவங்களுக்கு நேராக வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டோம் பாத்தியா, இப்போ நினைச்ச மாதிரிக்கே நம்மளுக்கு அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் போட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம நினைச்ச மாதிரிக்கு நம்ம கடையை வந்து பெருசாக்க போறோம் அப்படிங்கிற